ஹலோ, ஹாய். நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும், வலிகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ கற்றுக்கணும். சரிங்களா? நல்லா இருக்கும்போது கடவுளை போய் ஒரு தேங்க்ஸாவது சொல்லிட்டு வரணும். அப்போல்லாம் நினைக்கிறதே கிடையாது. ஏதோ டைம் பாஸ்க்கு போவாங்க. ஆனால் அதே ஒரு கஷ்டம்னு வரும்போது கடவுள்கிட்ட போய் பரிகாரம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, என்ன நிவர்த்தி ஆகும் அதெல்லாமே செய்வோம். இதுதான் மனித இயல்பு. அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எந்த இதுவுமே இல்லாமல், அதாவது கடன் கனி எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு நல்லா அவன் உழைப்பில் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னா, அவன் போய் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழில் நல்லபடியாக போகுது, நம்ம வேலை எதுவுமே இது இல்லைன்னு ஒரு பெத்த தாய்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ அதை ஷேர் பண்ணுறாங்க. அப்போது அப்படி ஷேர் பண்ணும்போது அதை கேட்குறக்கு நிறைய ஓகே எதுவுமே இல்லை, அப்படியா, நல்லா இருக்கியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில், அப்படியா, இதில் ஓகே, இது நல்லா போகுதா, அப்போ நம்மளும் இதை பண்ணுனா நல்லா இருக்குமே, சரி இது எவ்வளோ ஆகும், என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி ஆலோசனையும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? அதே நம்ம அது பண்ணுற தொழிலில் கொஞ்சம் இதை ஒரு இறங்கு முகமாகி அதில் கொஞ்சம் நஷ்டம், ஒரு வலி, வேதனை, கடன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால், ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும்போது போய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே ஆள் அம்மாவாக இருந்தாலும் சரி, கூட யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். அது நல்லது நடக்கும்போது சொல்லும்போது இதையும் சொல்லணும்னு நினச்சாலே உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அப்படியா, பரவாயில்லையா, ஆஹா ஓம்பாங்க. அதாவது நம்ம சந்தோஷத்தை சொல்லும்போது ரெட்டிப்பாகுது, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதே நம்ம இதை போய் சொல்லும்போது அடடா இந்த மாதிரியா, சரி இதெல்லாம் இங்கே சொல்லிகிட்ருக்காத, ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி ஆயிரும். நீ கஷ்டம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அதே கஷ்டம் வந்துடும். சரியா? அதெல்லாம் சரியாக போயிடும். நம்ம போய் பக்கத்துலேயே போகாத அளவுக்கு அவங்களோட பேச்சு இருக்கும். சரிங்களா? அப்படிதான் இருக்கும். அதே சந்தோஷத்தில் சொல்லும்போது என்ன பண்ண, எப்படி வந்துச்சு, அப்படி இப்படின்னு கேட்ட அதே வாயி உனக்கு ஒரு கஷ்டம்